அதிமுகவுக்கு நேரேட்டிவ் என்ன? அதிமுகவுடைய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் என்ன? அதிமுக ஜெயிச்சாங்கன்னா யாரு பிரதமர்? எடப்பாடி சொல்லுவாரா? மோடியா எடப்பாடியான்னு கேட்பாரு அவரு. சும்மா எங்க ஊர்ல குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற அரசியல் இல்ல பிஜேபி அரசியல். தேசம் முழுக்க ஒரு அரசியல், உலகம் முழுக்கான அரசியலை பார்க்கணும். ஆனா அதுல எடப்பாடி ஃபெயில் ஆயிட்டாரு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்காது. நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் எங்களுக்கு பெரிய ஓட் பேங்க் இருக்குன்னு காமிக்க விரும்புகிறோம். உங்களுக்கு என்ன வேர்த்து வடியுது? நீங்கள் தான் வளர்ந்துட்டீங்க, 50 வருஷமா கோல வச்சிருக்கீங்க கட்சி தான். நீங்கள் எதுக்கு தேமுதிக கலைஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் பாமக வளைச்சு பேசுறீங்கல்ல, அதே டோன்ல நாங்கள் வளர்ற கட்சிங்க. அதிமுகவா கொடுக்கறதா இருந்தா 4. எப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் வந்ததோ 5. பாமக கூட நீங்க கூட தான் 5 தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிக்கலாம். எங்க அதிமுக பேசிட்டு 10ன்னு மாத்திட்டீங்கன்னு அவங்களும் தான் பேசுறாங்க. நாங்கள் கூட்டணி அடையிறோம்னு வச்சுங்க. உங்களுக்கு என்ன? நீங்க ஏன் இப்படி அலைஞ்சிங்கன்னு காரணம் சொல்லுங்க. பயம் வருது இல்ல? பிஜேபி வளர்ச்சியை பார்த்து பயம் வருது இல்ல? என் மக்கள் யாத்திரையை பார்த்து பயம் வருது இல்ல? நரேந்திர மோடியை பார்த்து பயம் வருது இல்ல உங்களுக்கு? எத்தனை சீட்டு ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க? 39. அதுக்கு மேல வேண்டாம் முடிவு பண்ணி. தமிழ்நாட்டில் மட்டும் கேட்குறேன். விருதுநகர் தொகுதியில நிறைய களத்துல பார்த்தாரு. அங்க அவர் கிரவுண்டை ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு தொகுதியை மாத்தி கொடுத்துருக்காங்களே. இங்க ஒண்ணு மணந்தால் மகாதேவி இல்லைன்னா மரணதேவி அப்படிலாம் இல்லை. இங்க அரசியல யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. இங்க மணந்தால் மகாதேவி இல்லைன்னா ஒரு சரோஜா தேவி இல்லைன்னா ஒரு அஞ்சலி தேவி, இப்படிதான் நீங்க அரசியல் பண்ண முடியும். திருச்சி உங்களுடைய விஷ்லிஸ்ட்ல இருந்தது. ஆனா அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல இருக்க சிலரே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிற செய்திகளை. எனக்கு ஒரு விருப்பம் இருக்கலாங்க, பட் கட்சிக்கு ஒரு விருப்பம் இருக்கும்ல. பார்லிமெண்ட்டுங்கிறது போராடுறதுக்கான இடம் இல்லை. போராடுறது இங்கே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து போராடுங்க, ரயில்வே ஸ்டேஷனில் போராடுங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் போராட போறேன்னு என்ன அர்த்தம்? டெல்லி தாண்டி எய்ம்ஸ் எல்லா மாநிலங்களும் இருக்கணும்னு கொள்கை முடிவு எடுத்தது யார்? மன்மோகன் சிங்கா? திமுகவா? கருணாநிதியா? நீங்க 10 வருஷம் அங்கே என்ன பண்ணி ஜால்ரா போட்டு விட்டுருந்தீங்களா டெல்லியில் உட்காந்து? இவர் ஒரு கல் எடுத்து போட்டு காமிச்ச உடனே ஒரு கல் ஒரு கண்ணாடி, உதயநிதி சினிமாவாது ஒரு கல் எடுத்து காமிக்கிறாரு. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை வேட்பாளர் திருமிகு பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தினேஷ். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு வேட்புமனு தாக்கலையும் முடிச்சிருக்கீங்க. முதல்ல இந்த அறிவிப்பு உங்களுக்கு ஒரு பாஜக தொண்டனா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குறீங்க, மகிழ்ச்சி தரக்கூடியதா பாக்குறீங்க? முக்கியத்துவம் தானே. ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு தேர்தல் வருது, அதுல அதுவும் பாராளுமன்ற தேர்தல், அதுல நீங்க ஒரு வேட்பாளர், எதிராளிகளை களம் காணுங்கள் அப்படின்னு கட்சி ஒரு கட்டளை இடும்போது மகிழ்ச்சியாக தானே இருக்கும். எப்படி ஒரு இராணுவ தளபதிக்கு யுத்தம் வரும்போது மகிழ்ச்சியாக தானே இருக்கும். அரசியலுங்கிறது சாதாரண நடந்து கொண்டிருப்பது, தேர்தலுங்கிறது ஒரு வார், எலெக்ஷன் இஸ் எ வார். அதனால களம் காண்கிறோம், இதில் நம்ம மக்கள் ஆதரவை திரட்டுகிறோம். உண்மையிலேயே நம்ம சக்தி என்னதான், எவ்வளவுதான் இருக்கு, மக்கள் எந்த அளவு நம்மளை விரும்புறாங்கன்றத டெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு களம். பாஜகவுக்கு மதுரையில என்ன செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு என்ன செல்வாக்குன்றதா இன்னும் ஒரு 20 நாள்ல தேர்தலில் தெரிஞ்சிடும். அது ஓட்டு என்றப்போ ஜூன் மாசம் 4ஆம் தேதி அப்ப வெளிப்படையா தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும்ல, பாஜக மதுரையில இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது, இங்க நம்ம வெற்றி பெற முடியுங்கிற. இப்போ உதாரணமா நீங்க ஒரு காலத்துல இது நோட்டா கீழே ஓட்டு வாங்குற கட்சின்னு சொன்னீங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைமையில ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கியிருக்கேன். பிஜேபி இருக்கிறது, டிடிவி அணி இருக்கிறது, ஓபிஎஸ் இருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கூட வந்திருக்கிறது, இன்னும் பல்வேறு கட்சிகள். அந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு டேர்ன் அரவுண்ட் ஆயிடும். இப்போ உதாரணமா அதிமுக சொல்றீங்க, அதிமுக வாக்குகள் கணிசமா இறங்கிடும். இந்த தேர்தல் தெரியும், இந்த தேர்தல் முடிவுகளை நிரூபிப்போம். தமிழ்நாடு திமுக வெர்சஸ் அதிமுக, இவங்களோட எதிர்ப்பு மனநிலை இருந்தா அங்க ஓட்டு போடுவாங்க, அங்க இருந்தா இங்க ஓட்டு போடுவாங்கிறதா வரலாறு. அப்படி இல்லைன்ற அது 1967 ஆரம்பிச்ச திமுகவா அதிமுகவான்னு ஆரம்பிச்சது, திமுகவா காங்கிரஸான்னு 67 ஆரம்பிச்சது, திமுகவா அதிமுகவான்னு 77 ஆரம்பிச்சது. இந்த 2024 ஒரு 3வது ஒரு பெரிய அரசியல் சக்தியா பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இல்ல அப்படி ஃபர்ஸ்ட் டைம் பைபோலார் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இருமுனை அரசியல் என்பது மும்முனை அரசியலா மாறி இருக்கு. நல்லவேளை நீங்க மும்முனை அரசியல்ங்கிறீங்க. பல பேர் களத்துல அதிமுகவே இல்ல, திமுக வெர்சஸ் பாஜக தான் களமேன்னு பேசுறாங்க, வானதி ஸ்ரீனிவாசன் உட்பட்டவர்கள். 3ஆம் இடத்துல அதிமுக தள்ளப்படும், அதனால சொல்லியிருப்பாங்க. அப்படி அவங்க சொல்றது சரிதான். ஆனா அரசியல் என்பது மும்முனைத்தன்மை. தமிழ்நாட்டுல களம் திமுக வெர்சஸ் பாஜக தானா? டெஃபினட்டா. தமிழ்நாட்டினுடைய வாக்குகள் மாத்திரமல்ல, அந்த நேரேட்டிவ்மே இது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி நேரேட்டிவ் தான். இந்த எலெக்ஷன் நேரேட்டிவ் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் டிஎம்கே நேரேட்டிவ் வெர்சஸ் பிஜேபி நேரேட்டிவ். அதிமுக எங்க நேரேட்டிவ் என்னங்க இருக்கு? அதிமுகவுக்கு நேரேட்டிவ் என்ன? அதிமுகவுடைய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் என்ன?
அதிமுக ஜெயிச்சாங்கன்னா இப்ப யாரு பிரதமர்? எடப்பாடி சொல்லுவாரா? 39 தொகுதியில அதிமுக ஜெயிக்கட்டுங்க. மத்தியில போய் யாரு பிரதமர்னு சொல்ல முடியுமா அவரால? இல்ல ராகுலத்தை ஆதரிப்போம்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் தான் மோடியா லேடியான்னு அந்த அம்மா கேட்டாங்கல்ல. ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கிறப்ப மோடியா லேடியான்னு கேட்டாங்களா? அது மாதிரி மோடியா எடப்பாடியான்னு கேட்பாரு அவரு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பேசலையே. வரலையே அவரு. எல்லா கூட்டணிக்கான எல்லா நாங்க கதவுகளும் திறந்தே இருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு அப்படின்லாம் நாங்க பேசிட்டு இன்னும் கூட சொல்றோம். அதான் கரெக்ட். ஏன் தெரியுமா? திமுகவை கிரவுண்ட்லயே நம்ம வி வாண்ட் டு டெஸ்ட்ராய் டிஎம்கே. அதுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறக்கூடாதுன்னு நினைச்சோம். அதனால ஆன்டி டிஎம்கே இப்ப ஃபோர்ஸஸ் செதறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய அதனால இருக்குல்ல. திமுக வெல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு பல பேரும் அத பேசுறாங்க. வந்து வி வில் மினிமைஸ். ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகக்கூடாதுன்றனால தான் எடப்பாடியார் கூட்டணிக்கு திரும்ப திரும்ப வரவழைத்தோம். கூப்பிட்டுட்டே இருந்தோம். வெயிட் பண்ணோம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா யூ ஷுட் சி ஆல்வேஸ் தி பிக் பிக்சர் ஆஃப் தி கண்ட்ரி. சும்மா எங்க ஊர்ல குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற அரசியல் இல்லை பிஜேபி அரசியல். தேசம் முழுக்க ஒரு அரசியல், உலகம் முழுக்கான அரசியலை பார்க்கணும். ஆனா அதுல எடப்பாடி ஃபெயில் ஆயிட்டாரு. இல்ல அதிமுக உங்க கூட்டணிக்கு வராதது உங்களுக்கு பெரிய லாஸ் தானே. அவங்களுக்கு அதை விட பெரிய லாஸ். எந்த வகையில அவங்களுக்கு லாஸ்? பாருங்க, தேர்தல் முடிவுகள் காட்டும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்காது சார். சார் அடுத்த எடப்பாடி- தேர்தல்ல மறுபடியும் கூட்டணிக்கு ட்ரை பண்ண எடப்பாடி- போறீங்க, பார்த்து பேசுங்க. எடப்பாடி will lose his grip, lose his grounds. பார்த்துட்டே இருங்க. அதிமுகவே அழியும் நிலைமைக்கு போயிருங்க. ஆமா, என்ன இருக்கு அதிமுகல? ஜெயிக்க போறதில்ல நீங்க. ஓட்டு வாங்க போறதில்ல. உங்களை நம்பி உங்க தொண்டன் ஏன் அவங்க கூட இருக்க போறான்? We will on the rise. இன்னைக்கு நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ற அதே நேரத்துல உங்களுக்கு பின்னாடி அதிமுக வராங்க. கூட்டத்தை பாத்தீங்கல்ல? சுயேட்சை- அதானே சார் கிரவுண்ட். இவ்வளவு கூட்டம் சுயேட்சை வேட்பாளருக்கு நான் காமிக்க இதே மாதிரில அப்ப அவர் ஜெயிச்சிருவார். அதான் கிரவுண்ட்னு சொல்றீங்களா? நான் சொல்றது கூட்டம் கூட்டி வேட்புமனு தாக்கல் பண்றது மாத்திரம் அரசியல் இல்லைங்க. இதை 20 நாள் சஸ்டெயின் பண்ணணும். ஒவ்வொரு பூத்துலையும் வாக்காளர்களை சந்திச்சு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும். எங்க இருக்கு? நீங்க அப்படி அதிமுக ஜெயிக்கும்னு சொன்னா பாமக அவங்க கூட போயிருப்பாங்க. ஏன் போகல? இன்னைக்கு அந்த கூட்டணி பெர்செப்ஷன்லயே எடப்பாடி தனிமைப்பட்டிருக்காரு இல்ல, ஐசோலேட்டா இருக்காரு இல்லையா? கடைசியா தேமுதிகவும் பிஜேபி இங்க சைடு வாக்கு வந்து விடும். வங்கி இல்லாதவங்க தான் சார் கூட்டணிக்கு போராடணும். இங்க குறிப்பிடத்தகுந்த வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய அதிமுக தனியா நின்னாவே ஜெயிக்க பிற முடியும். ஏன் வரலாற்றுலயும் இருக்கு. பிற ஏன் தேமுதிக வளைச்சு பேசுனீங்க? நீங்க முதல்ல- பாமக முதல்ல வளைச்சு வளைச்சு இங்க பேசுறீங்க. பாருங்க, அதே முதல்ல போல நாங்க வளர்ற கட்சிங்க. நீங்க வளர்ந்த கட்சி தானே. நாங்க வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி, எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறோம். தமிழ்நாட்டில் எங்களுக்கு பெரிய ஓட் பேங்க் இருக்குன்னு காமிக்க விரும்புறோம். உங்களுக்கு என்ன வேர்த்து வடியுது? நீங்க தான் வளர்ந்துட்டீங்க. 50 வருஷமா கோல வச்சிருக்கீங்க கட்சி தான். நீங்க எதுக்கு தேமுதிக அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு பசிக்குது சார், நான் சாப்பாடை தேடி ஓடுறேன். நீங்க தான் புளிச்ச ஏப்பம் தானே, அஜீரண ஏப்பம் தானே, ஓவரா சாப்பிட்டு உட்காந்துருக்க கட்சி தான் அதிமுக. நீங்க எதுக்கு இப்படி ஓடுனீங்க? 3 சீட்டு தான் கொடுக்குறேன் நீங்க தெரியுமா உங்களுக்கு? தேமுதிகவுக்கும் அதிமுக அலையன்ஸ் பேச்சுன்னு தெரியுமா? அதிமுகவா கொடுக்கறதா இருந்தா 4, தேமுதிக தான் விரும்பிய தொகுதிகளை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் 3 தான். இப்படிதான் பேச்சுவார்த்தை. எப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் வந்ததோ 5. பாமக கூட நீங்க கூட தான் 5 தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சீங்களாம். எங்க அதிமுக கிட்ட பேசிட்டு இருக்கோனே 10ன்னு மாத்திட்டீங்கன்னு அவங்களும் தான் பேசுறாங்க. நாங்க திமுக எதிரான ஓட்டு சிதறக்கூடாது, அதனால நாங்க கூட்டணியை விரும்பி வரவேற்கிறோம், கூட்டணிக்காக காத்திருக்கிறோம், கூட்டணி வேண்டும் என்று விரும்புகிறோம் தானே சொல்றோம். இதுல என்ன இருக்கு? அதுக்கு காரணம் நாங்க திமுக தோற்கடிக்க விரும்புறோம் தானே சொல்றோம். அதிமுக தான் எங்களோட பெரிய கட்சி தானே. நாங்க நோட்டாவோட கட்சி கம்மியா ஓட்டு வாங்குற கட்சி தானே சார். நாங்க கூட்டணிக்கு அலையிறோம்னு வச்சுங்க. உங்களுக்கு என்ன? நீங்க ஏன் இப்படி அலைஞ்சீங்கன்னு காரணம் சொல்லுங்க. பயம் வருது இல்ல? ஓகே, என்ன பிஜேபி வளர்ச்சியை பார்த்து பயம் வருது இல்ல? என்ன எண்மண் மக்கள் வளர்ந்திருக்குன்னு யாத்திரையை நினைக்கிறீங்க? பார்த்து பயம் வருது இல்ல? என்ன- நரேந்திர மோடியை பார்த்து பயம் வருது இல்ல உங்களுக்கு? எவ்வளவு பர்சன்டேஜ்க்கு வளர்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணி எவ்வளவு வாங்கும்னு இங்க பாருங்க, நினைக்கிறீங்க? எவ்வளவு பெர்சன்டேஜ் எல்லாம் இல்ல. நீங்க பெர்சன்டேஜ் கேட்டீங்கன்னா எனக்கு பதில் தெரியாது. பெர்செப்ஷன் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். பெர்செப்ஷன் இன்னைக்கு என்ன? பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே. அதான் தமிழ்நாடு பிஜேபி, தமிழ்நாடு அரசியல். அதான் எத்தனை சீட்டு ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க? 39. அதுக்கு மேல வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கேன். தமிழ்நாட்டுல மட்டும் கேக்குறேன். ஒன்லி 39 சீட்ஸ். எங்களுக்கு பேராசைலாம் இல்ல. 39 சீட் தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல பாஜக டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண தொகுதிகள்ங்கிறது ஒரு 9 தொகுதிகள் அப்படின்னு ஆல்ரெடி பல பேரும் செய்திகள்ல பேசினது, பல தலைவர்களும் கூட ஓப்பனா கூட சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அதுல அந்த மதுரை தொகுதியை அவங்க சொல்லவே இல்லையே. பாஜக டார்கெட் செய்யாத தொகுதியா மதுரை? டார்கெட் இல்லைங்க. நாங்க வந்து ஏற்கனவே போட்டியிட்ட இடங்கள், தாமரை சின்னம் அதிகமா பிரபலமான இடங்கள், புதிதாக வாய்ப்புள்ள தொகுதிகள்னு 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஐடென்டிஃபை பண்ண சிச்சுவேஷன்ல நீங்க சொல்ற 9 தொகுதி. இப்போ கர்நாடகாவில் 28 தொகுதியில் கூட கர்நாடகாவில் டார்கெட் கான்ஸ்டிடுவன்சி நாங்கள் 10 11 தான் வச்சுருந்தோம். அப்போ மிச்சம் 17 எங்களுக்கு வீக்குன்னு அர்த்தம் இல்லை. புரியுதா? இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஃபேஸில் சில தொகுதிகளை எடுத்துக்கொண்டு சில அமைச்சர்களை பொறுப்பாக்கி அதில் அதிக கவனம் கொடுக்கறதுக்காக அந்த ஏற்பாடு. தேர்தல் நாங்கள் முன்னால் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டோம் தேர்தல் பணிகளை. மதுரையிலேயே அந்த பணிகள் போயிட்டு இருந்ததா? அதனால அதுக்கு அடுத்த லெவலில் இது செகண்ட் ஃபேஸில் மதுரை மாதிரி ஊர்கள், விருதுநகர் மாதிரி ஊர்கள் அதுக்கு செகண்ட் ஃபேஸில் வந்துச்சு. இப்போ அந்த செகண்ட் ஃபேஸில் இருக்கிற ஊர்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இதெல்லாம் மாறி மாறி வரும். இல்ல பலரும் செய்தியில பார்த்தது, களத்துல பார்த்ததே ராமஸ்ரீனிவாசன் சாரை வந்து
விருதுநகர் தொகுதியில நிறைய களத்துல பார்த்தாரு. அங்க அவரு கிரவுண்ட ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு தொகுதிய மாத்தி குடுத்துருக்காங்களே. இல்லைன்னா அது வேணான்னா திருச்சி குடுங்கன்னு அவரு கேட்டாரு. பட் மதுரைய அவர் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்களேன். நீங்க விளக்கம் குடுக்கணும்னு நெனச்சா குடுங்க. இப்போ விருதுநகர்ல கட்சி என்னைய பொறுப்பாளரா நியமிச்சாங்க. அதனால நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளரா ஆமா. அதனால நான் வேலை செஞ்சேன். அந்த அந்த களத்த தயாரிச்சேன். உங்க விருப்பம் என்னன்னு கட்சியில கேட்டாங்க. எந்த தொகுதி உங்க விருப்பம்னு கேட்டாங்க. விருதுநகர் தான் அப்படின்னு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால நான் சொன்னேன். எப்பயுமே சார் பிஜேபி மாத்திரம் தனியா போட்டிட்டு இருந்தா, இப்பயும் விருதுநகர் எனக்கு தான் உறுதியா. நாம எப்ப கூட்டணின்னு உள்ள போறோமோ, அப்போ கூட்டணி கட்சிகளுடைய ஆஸ்பிரேஷன்ஸையும் அவங்களுடைய விஷ் லிஸ்ட்டையும் உள்ளடக்கி தான் நம்ம கருத்துல எடுத்துக்க முடியும். நான் நினைச்சதே ஒண்ணும் கிடைக்காது. இங்க ஒண்ணும் மணந்தால் மகாதேவி, இல்லைன்னா மரணதேவி அப்படிலாம் இல்ல. இங்க வந்து அரசியல்ல யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. இங்க மணந்தால் மகாதேவி, இல்லைன்னா ஒரு சரோஜா தேவி, இல்லைன்னா ஒரு அஞ்சலி தேவி இப்படிதான் நீங்க அரசியல் பண்ண முடியும். அப்போ ஒரு தொகுதி கிடைக்கலன்றதுக்காக ஒரு அரசியலே ஒருத்தருக்கு முடிஞ்சிட போறதில்ல. அதனால கட்சி வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, விருதுநகர் உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழல் இருக்குது. ராதிகா சரத்குமார் அவங்க வர்றாங்க. அவங்க அவங்க இருக்கிற அந்த சின்ன கட்சியா இருந்தா கூட, அந்த கட்சிய கலைச்சிட்டு அவங்க பிஜேபியோட மெர்ஜ் பண்றாங்க. சிறுசோ, பெருசோ ஒரு கட்சி நடத்துறவங்க அத மெர்ஜ் பண்றதுன்றது அவங்களுக்கு ஒரு கஷ்டமான டெசிஷன் தான். அந்த ஒரு டஃப் டெசிஷன் அவங்க எடுக்குறாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம உரிய ஹானர் குடுக்கணும். அவங்களுடைய விருப்பம் விருதுநகர் அப்படின்னு சொல்றப்போ, இமிடியேட்லி அக்ரீட். நான் ஒரு வினாடி கூட தாமதிக்கல. தாராளமா குடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தொகுதி குடுக்கணுங்கிறது கட்சியோட விருப்பம். புரியுதா? என்னுடைய நீங்க ஒரு இடத்துல பலமானவரா மாறணும்னு நெனச்சு வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, பரவால்ல. நான் எனக்கு என்ன? நான் இந்த பகுதி முழுக்க தென் தமிழகம் முழுக்க வேலை செஞ்சிருக்கேன். டீப் சவுத் இல்ல. திருநெல்வேலி, தூத்துக்குடில நான் வேலை செஞ்சதில்ல. மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் இதெல்லாம் சவுத் தமிழ்நாட்டுல முக்கியமான பாராளுமன்ற தொகுதிகள். இங்க எல்லாத்துலயுமே நான் கட்சி பணியாற்றியிருக்கிறேன். கட்சியினுடைய அமைப்புல பொறுப்புல இருந்திருக்கிறேன். கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன தெரியும்? மக்களுக்கு என்ன தெரியும்? அதனால இது எனக்கு ஒரு இஷ்யூ கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, விருதுநகர் என் விருப்பம். அது குடுக்க முடியல. ஒரு சூழல் வருது. நம்ம கூட்டணி கட்சி குடுக்குறோம். அல்லது கட்சியில மெர்ஜ் ஆகுற ஒரு விஐபி குடுக்குறோம்னு சொன்னா, ஓகே நோ ப்ராப்ளம். இனிமே எங்கே போட்டியிட்டாலும் அது கட்சியோட விருப்பம். அவ்வளவுதான். அதனால இப்ப கட்சியோட விருப்பத்துல நான் மதுரையில போட்டியிடுறேன். இப்ப இன்னொரு செய்தி அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னா சொல்லலாம். திருச்சி உங்களுடைய விஷ் லிஸ்ட்ல இருந்தது. ஆனா அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல இருக்க சிலரே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிற செய்திகள படிச்சேன். விஷ் லிஸ்ட்ல என்னோட விஷ் லிஸ்ட்ல திருச்சி இல்லைங்க. நீங்க மற்ற கட்சி மாரி பிஜேபி பார்க்காதீங்க. அல்லது மற்ற அரசியல்வாதி மாரி என்னையும் பார்க்கக்கூடாது. என்னோட ஐ ஆம் அட் தி டிஸ்போசல் ஆஃப் தி பார்ட்டின்னு நான் பல தடவ சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கலாங்க. பட் கட்சிக்கு ஒரு விருப்பம் இருக்கும்ல. சீனிவாசன எப்படி பயன்படுத்தணும்? அவர் எந்த துறை நின்னா அவர் ஜெயிப்பாரு? அவர் இந்த தடவ தேர்தல்ல அவர் போட்டியிடணுமா? வேண்டாமா? அவருக்கு எது நல்லது? அவர்னால கட்சிக்கு என்ன நல்லது? இப்படிலாம் யோசிக்கிறதுக்கு தானே கட்சி இருக்கு. கட்சியில லீடர்ஸ்லாம் அதுக்கு தானே இருக்காங்க. அது மாரி அவங்களுடைய அந்த பெஸ்ட் ஆஃப் இத வந்து அட்வைஸ வந்து நமக்கு குடுப்பாங்க. அப்படிதான் அவங்க திருச்சி ஆஃபர் பண்ணாங்க. சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? மதுரை இட் பிகம்ஸ் வேக்கன்ட். ஏன்னா, திருச்சி வந்து டிடிவி தினகரன் அவங்க கட்சி குடுக்கணும்னு ஒரு சூழல் வந்தது. செந்தில்நாதன் செந்தில்நாதன் குடுக்க வந்தது. அவங்களும் விரும்பி கேட்டாங்க. அது அவங்க களம் தான். தப்பில் ஒண்ணும் இல்ல. அப்ப கட்சி நேச்சுரலி நீங்க மதுரை போட்டியிடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். ஒவ்வொரு தேர்தல் அப்பயும் சீனிவாசன் சார் ஒரு பிளான்ல இருக்கும்போது, இயற்கையும் பார்ட்டியும் வேற பிளான் பண்ணுதா? போன தடவ மதுரையில வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சரவணன் உங்க கட்சியில ஜாயின் பண்ண உடனே நீங்க உங்களோட சீட்ட விட்டு குடுத்ததா செய்திகள் வந்தது. சார் எனக்கு ஃப்ளைட்ல நான் போறப்போ, எனக்கு பல அனுபவம் உண்டு. எனக்கு ஜன்னல் சீட்டே இருக்கும். ஆனா யாராவது ஒருத்தர் வந்து நான் ஜன்னல் சீட்ல உட்காந்துக்கிறேனே, நீங்க இங்கிட்டு வாங்கன்னா, சந்தோஷமா எந்திரிச்சு குடுத்து நான் இங்கிட்டு வந்துருவேன். ட்ரெயின்ல எனக்கு லோயர் பெர்த் கிடைக்கும்னு வச்சுக்கங்க. யாரோ வருவாங்க. நாங்க வயசானவங்க, பெண்கள், ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருந்தா தான் லோயர் பெர்த் குடுத்து போகல. சின்ன பையன் வந்து கூட சார் நான் கீழ படுத்துக்கிறேன்னு சொன்னானா, நான் மேல ஏறி அப்பர் பெர்த் போயிடுவேன். ட்ரெயின் என்ன சார் சீட்டும், ஃப்ளைட் சீட்டும், ஒரு எலக்ஷன் சீட்டும் ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான் சார். கிவ் அண்ட் டேக் தான் சார் லைஃப். ரெக்கன்சிலியேஷன் இல்லாத ஒரு லைஃப். அது பொலிட்டிக்கல் லைஃப்ல யூ நீட் லாட் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். அதுல என்ன ஃபைட் பண்ணுங்க. நான் எங்க இருந்தாலும் ஜெயிப்பேன். பிறகு நான் ஏன் ஒரு தொகுதிக்கு போய் மல்லு கட்டிட்டு இருக்கேன். உங்க கூட்டணி கட்சியினரோட சப்போர்ட் மதுரையில எப்படி? இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணீங்க. நான் எங்க இருந்தாலும் ஜெயிப்பேங்கிறப்ப நான் ஏன் ஒரு தொகுதியோட ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. உங்க கூட்டணி கட்சியினரோட சப்போர்ட் மதுரையில எந்த அளவுக்கு இருக்கு? நல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு வந்திருந்தாங்க. குறிப்பா நான் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாலேயே தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் என்னை கூப்பிட்டாரு. வாழ்த்து சொன்னாரு. எங்க கட்சி நிர்வாகிகிட்ட தான் சொல்லியிருக்கிறேன். முழுசா அவங்க கூட இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. டிடிவி கட்சியிலேருந்து முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. பாமகலேருந்து வந்திருந்தாங்க. எல்லாமே வந்திருக்காங்க. ஓபிஎஸ் கட்சியிலேருந்து வந்திருந்தாங்க. முந்தா நாள் அவங்க கூட்டம் நடத்தி எங்களை அழைத்து, எங்களுக்கு உரிய மரியாதையெல்லாம் செய்து, எங்கள் ஆதரவு பற்றி சொல்லி அவங்களுடைய நிர்வாகிகள்ட்டலாம் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ திங்ஸ் ஆர் கோயிங் வெரி ஸ்மூத். இந்த இடங்கள்ல எல்லாம் தவறு பண்ணாரு சு. வெங்கடேசன். அதனால இந்த தடவை அவருக்கு ஓட்டு போடுறது வந்து தவறான டெசிஷன். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க சார். ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் இல்லைன்றதுக்கு பல பாயிண்ட் சொல்றேன். பாராளுமன்றம் என்பது ஒரு ஒரு நல்ல விஷயத்தை, மக்களுக்கான விஷயத்தை செய்து சாதித்து கொடுக்க வேண்டிய இடமா? இல்ல அங்கே போய் போராட வேண்டிய இடமா?
ரெண்டுமே பண்ணலாம். போராடுறதுக்கு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து பார்லிமெண்ட் போக முடியாது ரெண்டுமே சார். பண்ணணும் இல்ல சார், தப்பு. அதான் பிரச்சனை. உங்க பிரச்சனை அதேதான். பார்லிமெண்ட்டுங்கிறது போராடுறதுக்கான இடம் இல்ல. போராடுறது இங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து போராடுங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல போராடுங்க, இங்க இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால உட்காந்து போராடுங்க, இல்ல மத்திய அரசு பிடிக்கலைன்னா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் முன்னால உட்காந்து போராடுங்க சார். பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் போராட போறேன்னு என்ன அர்த்தம்? அங்க நின்று போராடுறேங்கிறது, சஸ்பெண்ட் ஆகி வெளியில வர்றது, காட்டு கூச்சல் கத்துறது, அங்கே காந்தி சிலைக்கு முன்னால இவர் ஒரு எம்பி முன்னால நின்று பேசுவார், இன்னொரு சிபிஎம் எம்பி ஒரு செல்போன்ல படம் பிடிப்பார். இருக்கிறது 2 எம்பி தான் படம் பிடிப்பார். அதை தூக்கி நான் வந்து சோசியல் மீடியால போடுறேங்கிறது, ஏதோ இதுக்கு அதுக்கு பதில் சொல்றது, அதுக்கு எதுக்கு பதில் சொல்றது, வாயை திறந்தாலே ஏதோ மத்திய அரசு எதிர்ப்பேங்கிறது, உதயநிதியை கூட்டிட்டு வந்து ஒரு செங்கல் எடுத்து காமிக்க வேண்டியது. இப்போ வரைக்கும் நேத்து பிரச்சாரத்துல கூட என்ன கேட்டிருக்காரு. பண்ணீங்க? உங்க மதுரை எய்ம்ஸ் தான், நீங்க தான் அந்த இடத்துல போட்டியிடவும் போறீங்க, வேற எல்லாம் ஏதாவது விடுங்க பதில்கள் சார். சொல்லணும்னா அது எனக்கு வரல. எய்ம்ஸ் வந்து விருதுநகர் பார்லிமெண்ட்ல இருக்கு. அந்த பார்டர்ல அது அந்த பக்கம் போயிடுச்சு. அது பிரச்சனை இல்லை. எய்ம்ஸ் கொண்டு வந்தது நாங்க தான். நான் என்ன கேட்குறேன், ஏன் திமுக ஆட்சியில் எய்ம்ஸ் மதுரைக்கு வரல? 2014 வரைக்கும் திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்கல்ல. எய்ம்ஸ் மாதிரி ஒரு மருத்துவமனை வந்து ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு ஒரு அறிவிப்பு கூட வரல. 10 வருஷம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் திமுக ஏன் வரல? அதுக்கு என்ன வெங்கடேஷ் சொல்லுவார்? முதல்ல வெங்கடேஷ் எய்ம்ஸை பற்றி பேசக்கூடாது தெரியுமா? நான் அவர்கிட்டே அதை சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை எய்ம்ஸை பற்றி பேசக்கூடாது. அவர் மதுரை எம்பி. எய்ம்ஸ் இருக்கிறது மதுரை விருதுநகர். எம்பி, விருதுநகர் எம்பி 2 பேரும் சேர்ந்து அதுக்கான போராட்டங்கள் பண்ணணும். விருதுநகர் எம்பி எங்க பேசுறாரு? ரெண்டு அவர் பேரும் எய்ம்ஸை பற்றியே பேசுறது இல்லை. ஒரு காலி கிரவுண்ட்ல 2 பேரும் நின்னுட்டு இதுதான் நீங்க பாக்குற எய்ம்ஸ்னு போட்டதுதான் பெரிய வைரலான ஒரு போஸ்ட். ஆமா, அது காலி கிரவுண்டு தான். அந்த கிரவுண்ட் எய்ம்ஸ் கிரவுண்டா கூட இருக்குன்னு அவசியம் இல்லை. எங்கேயோ ஒரு ஒத்தேடி பாதையில் நடந்து போய் எடுத்து போட்ட போட்டோ கூட இருக்கலாம். இவர் வந்து ஒரு கல் எடுத்து போட்டு காமிச்ச உடனே ஒரு கல் ஒரு கண்ணாடி, உதயநிதி சினிமாவாது. ஒரு கல் எடுத்து காமிக்கிறாரு. ஏன் உங்க ஐயா உங்க தாத்தாலாம் மத்தியில ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறப்போ ஒரு எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்க வேண்டிய நீங்க ஏன் கொண்டு வரல? மோடி வந்து தானே அறிவிச்சார் தமிழ்நாட்டுக்கு. மோடி கவர்மெண்ட் இல்லைன்னா இன்னைக்கு மாநிலங்கள்ல எய்ம்ஸ் சாத்தியமா? அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு நடுநிலையான பத்திரிகை ஊடகவியலாளர் சொல்லுங்க. டெல்லி தாண்டி எய்ம்ஸ் எல்லா மாநிலங்களும் இருக்கணும்னு கொள்கை முடிவு எடுத்தது யாரு? மன்மோகன் சிங்கா? திமுகவா? கருணாநிதியா? நீங்க 10 வருஷம் அங்க என்ன பண்ணி ஜால்ரா போட்டுட்டு இருந்தீங்களா டெல்லியில உட்காந்து? அந்த முடிவு எடுத்ததே பிஜேபி தான், மோடி அரசாங்கம் தான். அதுல எல்லா மாநிலங்களுக்கும் வரிசையா வந்துட்டு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் எத்தனை நாள் கழிச்சு நிலம் கொடுத்தீங்க? மற்ற ஸ்டேட்ல எல்லாம் எய்ம்ஸ் அறிவிச்ச உடனே லேண்ட் அக்விசிஷன் பண்ணி, லேண்ட் அக்விசிஷனுக்கு பணம் கொடுக்குறது மத்திய அரசு தான். நீங்க ஒன்றும் ஓசியா தரல. பட் அதை எவ்வளவு சீக்கிரமா எடுத்து கொடுத்தீங்கன்ற பாயிண்ட் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க? ஹிமாச்சல் எய்ம்ஸ் வந்து விட்டது. அவன் எவ்வளவு நாள் நிலம் கொடுத்தான்? நீங்க எவ்வளவு நாள் நிலம் கொடுத்தீங்க? இங்கதான் எய்ம்ஸ் கொண்டு வாங்கன்னு எத்தனை வருஷம் கழிச்சு தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னீங்க? நீங்க எல்லாம் பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு திருப்பி பிஜேபி மேல குறை சொன்னீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இடையில கொரோனா வந்தது. கொரோனான்றது உலகத்தையே புரட்டி போட்ட சிச்சுவேஷன். அதுல ஒன்றும் பெர்ஃபெக்டா எல்லாம் போக முடியாது. கொரோனால எல்லாம் ஒரு தேசமோ மக்களோ உயிருடன் பிழைத்திருக்கிறார்கள்ங்கிறதா சாதனையை தவிர, பிழைச்சிருக்கிற மக்கள் என்ன செஞ்சாங்கன்ற சாதனை இல்லை. பிழைச்சிருக்கோம். 140 கோடி மக்கள் பிழைச்சிருக்கோம். ரொம்ப குறைந்த கேஷுவாலிட்டியோட இந்த தேசம் தப்பிச்சிருக்கு. அப்போ அதுல அந்த 3 வருஷம் டிலே ஆகத்தானே செய்யும். அது 3.5 வருஷம் அது டிலே ஆச்சு. இப்போ திரும்ப வேலை நடந்துட்டு இருக்கு. 2026ல் உங்க திமுக மூத்த நண்பர்கள்லாம் சொல்லுங்க. நிறைய வயசானவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க. நீங்க திமுக நடத்துற ஹாஸ்பிட்டல்லாம் போய் கஷ்டப்படாதீங்க. அங்கெல்லாம் போனீங்கன்னா என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு தெரியாது. எய்ம்ஸ்க்கு வாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் நாங்க தர்றோம். இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் நடக்கும்போது பல இடங்கள்லையும் சில பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் அமைச்சர் எல் முருகன் அவர்களும் நீலகிரி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அங்க சில பேர் மேல தடியடி அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதை பத்தின உங்க கருத்து? இது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை சரியா ஹேண்டில் பண்ணல போலீஸ். அபரிமிதமான கூட்டம், எல் முருகன் அவர்களுக்கு ஆதரவு, அதை பொறுத்துக்க முடியல எதிர்கட்சினால, திமுகனால. அதனால காவல்துறை அதை மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒழுங்கா சரியா ப்ராப்பரா பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தடியடி சம்பவம் வேட்புமனு தாக்கல் பண்ண போறப்போ தடியடி சம்பவம்ன்றது எங்கேயாவது நடந்திருக்கா இதுக்கு முன்னால? இல்ல பாஜக இந்த மாதிரி பிரச்சனைகளை தூண்டுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை தான் திமுகவினர் வைக்கும். போலீஸ் என்ன சார் செய்யுது? அமைதியா வந்த கூட்டத்தை கூட நீங்க உங்களால தடுமாற்றம் அடைய செய்து முடியும். உங்களுக்கு அந்த பவர் இருக்கு. போலீஸ் தான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். உங்க இன்டெலிஜென்ஸ்ல எங்கே போச்சு? பாஜகவை எதிர்க்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் ஓர் அணியில நிக்க வேண்டிய சூழல் விரைவில் வரும்னு அண்ணாமலை சொல்றாரு. ரொம்ப பாஜக பத்தின எதிர்பார்ப்புகளை ரொம்ப அதிகமா வச்சிருக்கீங்களா? ரியாலிட்டியில உண்மையாலுமே அப்படி நடந்திருக்குல்ல. இப்போ ஒரு காலத்துலங்க எங்களுக்கு எதிரி வந்து காங்கிரஸ் தான் கம்யூனிஸ்ட் டிக்ளேர் பண்ணாங்க 80ஸ்ல எல்லாம். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஈக்யூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் காங்கிரஸ் அண்டு பிஜேபினாங்க. அதாவது பிஜேபியும் காங்கிரஸும் எங்களுக்கு சம அளவில் எதிரிகள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு பிஜேபி தான் எதிரி, அதுக்காக காங்கிரஸோட கூட நான் கூட வச்சுக்கணும்னு சொல்கிறாங்களே. ஒரு காலத்தில் நேர் எதிராக அரசியல் பண்ண 2 கட்சி கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும். இன்றைக்கி கேரளா ஒரு ஸ்டேட்டு தவிர இந்தியா முழுக்க காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கூட்டு தானே இல்லையா? இப்போ மதுரையில் வந்து வெங்கடேசன் போஸ்டர் போட்டிருக்காருங்க.
பொலிட்டிக்கல் போஸ்டர். அதில் ராகுல் காந்தி படம் இருக்கு. சரி, மதுரையில் வெங்கடேசன் ராகுல் காந்தி படம் போட்டு போஸ்டர் போடுறாருல, திருவனந்தபுரத்தில் போட சொல்லுங்க பினராயி விஜயனை. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் வேற, கேரளா காங்கிரஸ் வேறயா? காங்கிரஸுக்கு நேஷனல் பாஜகவும் அதே மாதிரி தானே சார். எங்கே மாறுது? கேரளால என்ன டெசிஷன் முல்லை பெரியார் எடுப்பீங்க, இங்க என்ன எடுப்பீங்க? நாங்கள் காவிரியில கர்நாடக பாஜக என்ன பண்ணும், தமிழ்நாடு பாஜக ஒரு என்ன இஷ்யூ பண்ணும்? பத்தின விஷயத்தை நானும் அதே இஷ்யூ தான் சார் சொல்றேன். அப்போ நான் என்ன சொல்றேன், மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு கட்சியோட ஸ்டாண்ட் மாறுறதுங்கிறது வந்து ஒரே கட்சியாக இருந்தாலும் பாசிபிள் தாங்கிறது உங்க கட்சியே பெரிய எதிர்ப்பு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், தமிழ்நாட்டுல வந்து செல்வ பெருந்தகை போஸ்டர் போடணும், கேரளாவில் வந்து நீங்க இன்னொரு கேரளா காங்கிரஸ் தலைவர் படத்தை போடணும். இங்க ராகுல் படத்தை ஏன் போடுறீங்க? அங்க ராகுல் மோடி போஸ்டரை நீங்க உபயோகிக்க மாட்டீங்க. அங்க யார் தலைவரும் இங்க போடுவீங்க, இங்க வந்து அண்ணாமலை போட்டோ மட்டும் போடுவீங்க. டைவர்ட் பண்ணாங்க, புத்திசாலியா டைவர்ட் பண்ணக்கூடாது. நான் கேட்கறது முல்லை பெரியாறுன்றது இஷ்யூ, ஒரு பிரச்சனை. நான் சொல்றது அரசியல், ஒரு அரசியல் கட்சியை பத்தி பேசுறேன். தமிழ்நாட்டில் நீங்க அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்சம் குழாவுகிற காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு அங்க எதிரியா இருக்குல்ல. அப்போ இன்னைக்கு நீங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்க. நாளைக்கு பிஜேபி வளர வளர திமுக அண்ணா திமுக ஒன்று சேரும். அது நடக்கத்தான் போகுது. அப்ப என்ன அர்த்தம்? நாங்க வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். நீங்க இங்க வேட்பாளரா களமிறங்குறீங்க. நீங்க எம்பி ஆகும் பட்சத்துல என்னவா மதுரையில என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமா பேசணும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கனவுகள் என்ன? முதல் விஷயம், மத்திய அரசினுடைய ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய நலத்திட்டங்கள் மிக அதிகம் பேருக்கு அந்த பயன்கள் இங்க போய் சேர்றதுக்கு முதல் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு நரேந்திர மோடி அரசாங்கம் தான் பயனாளிகள் வந்து கோடானு கோடி பயனாளிகளை உருவாக்கியிருக்கு, பெனிஃபிஷரிஸ். மோடி ஸ்கீமில் பயனடையாத ஒரு குடும்பம் இல்லவே இல்லை. குறிப்பாக கீழ்த்தட்டு மக்கத்தில் பிலோ பாவர்ட்டி இல்லைன்ற அளவுக்கு அது வந்து உள்ள பெனிட்ரேட் ஆகிறோம். பட் அது போதாது தான். ஏன்னா இன்னும் போகணும், இன்னும் அதிக பயனாளிகளை உருவாக்கணும். அதுதான் என்னுடைய முதல் முயற்சியாக இருக்கும். வைகை நதி தான் மதுரையினுடைய வாழ்வாதாரம். வைகை அணையில் மண் எடுக்கவே இல்லை, தூர்வாரவே இல்லை. டீசில்ட்டிங்னு சொல்லுவாங்க. 15 அடிக்கு அங்கே இது இருக்கு, 27 அடி வைகை அணை நீர்மட்டமா. ஆனால் உண்மையிலே 27 அடி தண்ணி இருக்காது. 15 அடிக்கு மேலே வரைக்கும் அந்த மணல் இருக்கு. அப்போ 12 அடி தான் தண்ணி. வருஷக்கணக்காக தூர்வாரல, மாறி மாறி 2 கழகங்கள் வந்து செய்யலை. அதனால நேரடியாக பாதிக்கப்படுறது மதுரை தான். ஏன்னா குடிநீர் பிரச்சனையோ விவசாயத்துக்கான தண்ணீரோ மேலூர் வரைக்கும் தண்ணி வரணும். இதனால பாதிக்கப்பட போகிறது மதுரை தான், மதுரை பார்லிமெண்ட் தான். அதனால அந்த டீசில்ட்டிங், அந்த மணலை முற்றிலுமாக வாருகிற அந்த முயற்சியில் நாம் இறங்க முடியும். அதை நாம் நிச்சயம் செய்வோம். வைகையில் இருபக்கமும் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் அகற்றும். மணல் மாஃபியா, சாண்ட் மாஃபியா வில் பி அண்டர் கண்ட்ரோல். குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மணல் அள்ள முடியாது வைகையில் என்ற நிலையை நாங்கள் உருவாக்குவோம். வைகையை காப்போம்ன்றது எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் மிக முக்கியமாக அங்கே நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி மதுரையில் வந்து சில சின்ன சின்ன கோரிக்கைகள் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆகணும். இப்போ அதில் சின்ன ஹிச்சஸ் இருக்குது. சில நாடுகளுடைய பைலேட்ரல் அக்ரிமெண்ட் இருக்குது, இருதரப்பு நாடுகளுடைய ஒப்பந்தங்கள், இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் டெல்லியிலேருந்து பேச வேண்டியது, ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக. அதெல்லாம் நாம் போய் அதெல்லாம் சின்ன சின்ன நாட்ஸ், பாட்டில் நெக்ஸ் அதெல்லாம் எடுத்து, இது திருச்சி மாதிரி இது ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாறும். அது மாதிரி செக்கானூரி பக்கம் கிரடிக்கல்ல ஒரு பஸ் போர்ட் வரணும் அப்படின்னு இருக்குது. இந்தியாவில் நிறைய இடங்களில் பஸ் போர்ட் இருக்குது. அதை ஏன் செக்கானூரியை செலக்ட் பண்ணோம் கிரடிக்கல்னா, அங்கேருந்து எய்ம்ஸுக்கும் அதுக்கும் ரொம்ப பக்கம். அப்போ நாளைக்கு இங்கே ஒரு 2 வருஷத்தில் பிரம்மாண்டமாக எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூரியும் வரும்போது பக்கத்துலேயே ஒரு பஸ் போர்ட் இருந்தால் அது வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சிக்கான உந்துதலாக இருக்கும். அப்படி ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். மதுரையை ரொம்ப பெரிய ஒரு டூரிசம் ஹப்பாக மாற்றணும். உதாரணமாக இதை ஒரு ஹெலிகாப்டர் டூரிசமாக கொண்டு வரணும். இங்கேருந்து பழனி, இங்கேருந்து குற்றாலம், இங்கேருந்து பக்கத்தில் ராமேஸ்வரம், இப்படி ஒரு ஹெலிகாப்டர் டூரிசம் அல்லது ஒரு நெட்வொர்க்கிங் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பில்கிரிமேஜ் டூரிசத்துக்கு இது ஒரு அற்புதமான இடமா இருக்கும். சவுத்தில் தான் நிறையா பில்கிரிமேஜ் சென்டர்ஸ் இருக்குது. நார்த் தமிழ்நாடோட சவுத்தில் தான் நிறையா இருக்குது. அப்போ அந்த டூரிசத்தை மையமாக வச்சு டூரிஸ்ட் ஃப்ளோ வர்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு முயற்சி நாம் வந்து இங்கே பண்ண முடியும். இது மாதிரியான பல விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறோம். முக்கியமான விஷயம் டெவலப்மெண்ட் தான். டெவலப்மெண்ட்டுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான தாரக மந்திரமாக இருக்குது. திமுக கூட்டணி சொல்லும் போது இந்த எலெக்ஷன் வந்து யார் வர வேண்டும்ங்கிறதுக்கான எலெக்ஷன் இல்லை, யார் வரக்கூடாதுங்கிறதுக்கான எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. போன 2019 தேர்தலில் பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமகன்னு ஒரு பலமான கூட்டணியை வச்சு திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியல. ஸ்டில் திமுக அதே கூட்டணியை அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழலில் கூடுதலாக மக்கள் நீதி மய்யம் வந்திருக்கு, ஐஜேகே வெளியே போயிருக்கு. உங்களால் திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணி இன்டாக்டாக இருந்திருக்கலாங்க. பட் கூட்டணிக்கான வாக்கு சதவீதம் பல மடங்கு குறைஞ்சிருக்கல. திமுக மேலே அதிருப்தி வந்திருக்கல. 2019 திமுக தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டி இல்லை. அப்போ ரூலிங் பார்ட்டியாக இருந்தது எடப்பாடி, ஏடிஎம்கே. இன்னைக்கு இந்த 3 வருஷம் ஆட்சியில் மக்களுடைய அதிருப்தி நிறையா இருக்குல்ல திமுக அரசாங்கத்து மேலே. அதெல்லாமே அந்த கூட்டணியை தானே பாதிக்கும். அதனால டிராஸ்டிக்காக
திமுக கூட்டணி, அது இண்டி கூட்டணின்னு வச்சுங்க. இண்டி கூட்டணியுடைய வெயிட் குறைஞ்சிருக்கு ஒண்ணு. 2வது 2019ல மோடி தான் மறுபடியும் பிரதமர் ஆவார்ன்ற முழு நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இல்ல. மோடி எதிர்ப்பும் கொஞ்சம் பேர் செயற்கையா கட்டமைக்கப்பட்டது. இப்பயும் ராகுல் தமிழ்நாடு மோடி எதிர்ப்பு மண்ணு. ராகுல் பிரதமர் ஆனால் ஆவாருன்னு ஒரு இமேஜ் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமாவது பில்ட் செய்யப்பட்டது. இல்ல இப்பயும் ஏன்னா, தமிழ்நாடு மோடி yes, எதிர்ப்பு மண் இல்லையா? ஏன் சொல்றேன் கேளுங்க. காங்கிரஸ் கட்சி கூட ராகுல் தான் பிரதமர்னு அறிவிக்கல. ஸ்டாலின் அறிவிச்சார் 2019ல இந்த கூட்டணி ஜெயிச்சா ராகுல் காந்தி தான் பிரதமர்னு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அறிவிச்சார். அப்போ பிரதமர் பதவிக்கே கூட ராகுல் வந்துருவாரோன்ற ஒரு எண்ணம் இருந்தது. இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த வெற்றி. இன்னைக்கு ராகுல் தான் பிரதமர்னு டிஎம்கே அறிவிக்காது, இந்தி கூட்டணி அறிவிக்காது, காங்கிரஸ் அறிவிக்காது. அது மாத்திரமல்ல, மோடி தான் அடுத்த பிரதமர்னு நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் தெளிவு உள்ளவங்க இல்லை, சும்மா ஒரு காமனர்கிட்ட கேட்டால் கூட உடனே சொல்லுவாங்க நரேந்திர மோடி தான் அடுத்த தடவை பிரதமர்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தேசிய அரசியலில் அந்த அலைன்மெண்ட்டில் இருக்கணும்னு விரும்புகிற கோடானு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அங்கே போய் பார்லிமெண்ட்டில் போய் போராடுறதுக்கும், அங்கே போய் சஸ்பெண்ட் ஆகி வெளியில் போகிறதுக்கும், இல்லை பார்லிமெண்ட்டுக்கே போகாமல் என்றைக்கோ ஒரு நாள் போய் அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடுறதுக்கும் ஒரு எம்பி இங்கேருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. அதுக்காக பிஜேபி தான் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்க. அந்த புள்ளியிலேருந்து திமுக வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா வீழ்த்த முடியும். நீங்கள் அதை தேர்தல் முடிவில் அதை காட்டும்னு சொல்லுங்க. we are confident. நிறைவா உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க மதுரை மக்கள்கிட்ட எதை சொல்லி வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட வீடியோவா இதை பகிர்ந்து. ரொம்ப சிம்பிளுங்க. அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி தான் என்று இருக்கும்போது தமிழ்நாட்டில் மாத்திரம், குறிப்பாக மதுரை பாராளுமன்றத்தில் மாத்திரம் இங்கே ஒரு மார்க்சிஸ்டுக்கோ ஒரு அதிமுகவோ தேர்ந்தெடுத்து இவங்க போய் டெல்லியில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த 5 ஆண்டுகளாக இந்த மார்க்சிஸ்ட் எம்பி ஒரு மாற்றுக் கட்சி எம்பி இங்கே செய்து சாதித்தது எதுவும் இல்லை. எப்படி மத்தியில் ஒரு நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கும்போது இங்கே மாநிலத்தில் உகந்த ஆட்சி, அது பாராளுமன்றத்தில் உகந்த ஒரு எம்பி இருந்தால் அதுக்கான நலத்திட்டங்கள் எல்லாம் வரும் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை செய்வதற்கு தான் நீங்கள் பார்லிமெண்ட்டில் பிஜேபி ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். 400 இடங்களுக்கு மேலே நரேந்திர மோடி திரும்ப பெற்று ஆட்சியில் அமர்வார் என்பது திண்ணம். அது தமிழ்நாட்டிலே அதை ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காக மதுரையிலேருந்து போட்டியிடுறோம். மதுரை பிஜேபி பக்கம் தான் இருக்கு. பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. மகிழ்ச்சி.